பரவாயில்ல ஐவரி அழுத்தி அவனை அழுத்தி பிடிச்சிட்டான். அழுத்திப்பா டோனி வந்துட்டான், சாகோ வந்துட்டான். கை குத்துண்டா இல்ல. ஓகே தூக்குறாங்க, ராட்ரிக் ஐவரியும் தூக்குறாங்க. அவ்வளவுதான். BTS 2.0 ஃபுல்லா வந்துட்டாங்க. ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம BTS 3.0 வந்து பாத்தீங்கன்னா 4 பேரும் உயிரோட இருக்காங்க. இன்னும் ஈஷா லாஸ்ட் நேரத்துல ஓப்பன் ஒரு சின்ன ஒரு தப்பு இல்லைன்னா ஜெஸ்ட்ல கையில இருந்த டின்னர் சும்மா தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவங்களுமே நல்லா பயங்கரமா விளையாண்டாங்க, உண்மையாலுமே பயங்கரமா விளையாண்டாங்க. நல்லா கிண்டு பயங்கரமா ஒரு நல்ல ஒரு பொசிஷனும் கூட. ப்ரோ எங்க ப்ரோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாஃபியா காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்லதான் ப்ரோ இல்ல வாஷ்ரூம் இருக்க மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. ஃபைட்டா வீட்ல ரூம்ல இல்ல அது ரூமே ரீகால் பண்றதுல பிஸியா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கிறதுல பிஸியா இல்லையே. கேமிங் ரூமா ப்ரோ? என்ன நடக்குது? கேமிங் ரூம்ல இல்ல ப்ரோ. மாடி வாரே வந்து பத்திக்கும். வந்து அவனுக்கு ஜெயிச்சானு என்ன பண்ணுவ? வந்து எல்லாமே ஜெயிச்சானு என்ன டிவைஸ் சொல்றீங்க? 16 ப்ரோ நேரா நடக்காது. ஜெயிச்சானு என்ன பண்ணுவ? 17 Pro Max நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். BTS தான் புளைந்து போக வேண்டியதான். அவ்வளவுதான் சிம்பிள். ஜெயிச்சுங்கடா சப்பீங்களா அப்படின்றாங்க. ஒருவேளை எப்படி பண்ணலாம், யாரோ இந்த டீம் பலமா இருந்தா நீ எப்படி விளையாடுதுன்னு கோஸ்ட் வேற அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை கோஸ்டோட இன்புட் எல்லாமே ஜெயிச்சான்னு வச்சுக்கோ. கிளாசிக் லேர்னிங் ஒரு டயலாக் ஒன்னு சொல்றீங்க. என்னன்னா வந்து எதிரி டீம் கண்ணு இருக்கும் அவனும் ஸ்ட்ரூவாங்க. கரெக்ட்டா? அதான் நீ இப்ப நீ என்ன சொன்ன? அதுதான் சொன்ன. சுத்தமா முடிச்சு வேலையே இல்ல. அங்கெல்லாம் ஒரு 10-15 கிலோ 20 கிலோ அடிச்சுட்டு இருந்தாலும் 2 கிலோ 1 கிலோ வேலையாகவில்லை. பால் காவடி எடுத்தால் வேலைக்காகவில்லை. இமீடியட் செக் இருக்கும் என்ற ஆர்வத்தினால் எல்லாம் ஆஃப் செய்யப்பட்டது. எப்போது வேணாம் செய்யப்படும் செக் வைக்கப்படும். எப்போது வேணாலும் செக் வைக்கப்படும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டோனியும் சாக்கோக்கு ரீகால் ரிச்சு தூக்கிட்டாங்கண்ணே. பண்ணிட்டாங்க. 25 டீம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. 90 பேர் கிட்டத்தட்ட உயிரோட இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்துமே பிளேஸ்மெண்ட் டிராஃபி நினைச்சு விளையாடிட்டு இருக்காங்க பல டீம். இங்க வந்து கில்லுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ மறந்துடக்கூடாது, போய் அடிச்சு ஆடணும். பாயிண்ட்ஸ் மேட்ச் 30 பாயிண்ட் அந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி ஆகணும். அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெற்றியான அந்த 10,000 ரூபாய் பரிசு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டீம் வந்து இந்த டீமையே பார்க்கலாம். இந்த டீம் வந்து பயங்கரமா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியல. எல்லாரும் ஒரு மாதிரி மொபைல் டீம் தான் அந்த மாதிரி டீம். என்ன எத்தனை டீம் மொபைல் டீம்? ஆமா என்ன 22 ஒரே மேட்ச்ல 40 பாயிண்ட் எடுத்துறாங்க. ஒரே மேட்ச்ல 40 பாயிண்ட்ஸ். எத்தனை பாயிண்ட் இவ்ளோ பின்னாடி போயிருக்காங்கண்ணே. அவங்க இவங்க தூக்கி ஃபர்ஸ்ட்ல UVOP நேத்து ஜெயிச்சாங்களா, அவங்கள தூக்கி கௌரவ ஸ்லாட் ரன் கொடுக்கறதுக்காக ஸ்லாட் ரன்ல இருந்து அவங்கள தூக்கி கிக் அவுட் பண்ணிட்டோம். அதனால அவங்க உட்காந்துட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்துருவாங்க. ஓகே NMS மகியா வந்து STG ஸ்டார் பாய் வந்து வட்டம் விட்டு கொண்டிருக்கான். திட்டம் தீட்டி கொண்டிருக்கான். ஒரு டீம் 23லாம் எங்க நார்த் சவுத்னு போய் ஜார்க்கிலாம் போய் சுத்தி பார்த்துட்டு கார்ல வரானுங்க. ப்ரோ BTS ஓடி வந்தாலும் ஒண்ணு சீன் இல்ல. தல எல்லா ஜோக்கர்ஸ் மாதிரி தான் அடிவாங்க. வரப்ப பார்த்தல தல வரதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அந்த பிறகு வரப்ப தெரியும். வரப்ப அடிவாங்க தெரியும். மேபி நீ சொல்றது வெட்டு டீம் பாருங்க ப்ரோ. 9 கிலோ அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். வெட்டு ஒரு 2 கிலோ, ஸ்கை 1 கிலோ, ரஸ்கார்ட் ஒரு 3 கிலோ, யூடியூப் மட்டன் ஒரு 3 கிலோட பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவனுங்க ஓகே இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடு இந்த டீம். அதே கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் லைவ் தலைவரான அந்த அணி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் லைவ் 2 கிலோ, சாண்ட்ரா வச்சிருக்கிற 7 கிலோ, சிம்பா வைட்டியா BTS 2.0 கூட 22 பாயிண்ட் அடிச்சுல. அவங்களுக்கு சிம்பா பாருங்க, சிம்பா 11 கிலோ இப்பவே ஸ்டோர் பண்ணி அடிபட்டு பிரிச்சிட்டு இருக்கானுங்க.
டீம் என்னது நான் 6 மாஸ்டர் ரேஸ்ல சிம்பா பாருங்க சிம்பா டைம்ல அங்க பாருங்க டீம் 9 ரஷ் பண்றானே டைரக்டா இது அந்த மாதிரி தேடி படிக்கிறேன் பாருங்க சிம்பா தான் முதல்ல வரும் நடிக்கிறதுக்கு கிளம்புறேன் கொட்டி உட்கார வச்சிருவேன் தலையில கொட்டி உட்கார வச்சிருவேன் உட்காரு கீழே உட்காரு அப்படின்னு அந்த மாதிரி நீயும் போய் ஒரு அவரு மறுமையா மாஸ்டர் ஒரு பெரியான வச்சா அவ்வளவுதான் டீம் 90 மத நோப்பி ஐயோ யார புடிக்கணும் யார அடிக்கணும் சிம்பாக்கு எது தெரிஞ்சிருக்கோ இல்லையோ ட்ரிக் பயங்கரமா தெரிஞ்சிருக்கு ஓகே அந்த பக்கம் சிம்பா அவ்வளவுதான் சிம்பா நாக்கு மாஸ்டர் நாக்கு அவ்வளவு கிசா சாண்ட்ராவுஜி 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க கிசா சாண்ட்ராவுஜி 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க அந்த பக்கம் ஒருத்தர் மத நோப்பி அகாத பண்ண மாட்டேங்கிறா அதான் நோப்பி அகாத 1 HP ஒரு வெறியான ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க கிசா மட்டும் தான் இருக்கான் பண்ணுவானா அவ்வளவுதான் கிசா மட்டும் அவ்வளவுதான் நினைந்து பேக் பண்ணி வந்து மங்கு மங்குன்னு குத்து வாங்கி வெளியேறியது கிசா மட்டும் தான் இருக்கான் கிசா காப்பாத்திருக்கான் தூக்கிட்டான் 13 கிலோ ஒரு நல்ல ஒரு இப்ப ஸ்டார்ட் தானே ஒரு நல்ல ஸ்டார்ட் 3 மடங்கு அதிக கில் வச்சிருக்காங்க ஆமா ஏன் 2.0 போட்டு இந்த குத்து குத்துறீங்க எனக்கு புரியல எனக்கு அவன குத்த மாட்டீங்க ஆடவே மாட்டான் அடிக்க மாட்டான் சுடவே மாட்டானுங்களா போட்டுமே முட்டை இன்னைக்கு வந்து ஆட்ரிக் முட்டை குமார் முட்டை சரி ஓகே திடீர்னு ஆடுறவன் எல்லாம் அடங்குடா இனிமே ஆட்டம் தான் ஆரம்பம் இனிமேல் நடக்க போறது பேசாத நடந்தது பேசுற எப்படி நேத்து நடந்தது நீங்க நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நேத்து நடந்த மாதிரி நேத்து எல்லாம் அதே கேம் பிளே தான் நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் முட்டை இல்லனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 10 பாயிண்ட் எடுத்தா கூட சொல்லிருப்பல இருக்கு இன்னைக்கு அப்படினு பிடிஎஸ் டீமா இருக்கும்போது கோஸ்ட் ரோக்லாம் எல்லாமே மறந்திருக்கலாம் மாட்டாரு ஒரு அந்த ட்ரெயின்ல போய் காயின் எடுப்போமே அந்த மேட்ச் எல்லாம் பயங்கர தொம்பல விளையாடுவாங்க லாஸ்ட் நேரத்துல அதிரடியா இருக்கும் ஒரு சரவெடியா இருக்கும் கேம் பிளே மாசா ஒரு வெற்றி எடுப்பாங்க அது எல்லாமே நடந்துச்சு என்ன சொல்ல எண்ட்ல கூட நடக்கலாம் எப்ப வேணா நடக்கலாம் எப்ப வேணா நடக்கலாம் அந்த மாதிரி ஏரோப்ளேன்ல காயின் எடுப்பாங்களா ஓகே அது என்ன நடக்கும் சொல்ல அந்த காரியத்தை சொல்லு அடிச்சு பறக்க விடுவாங்கல்ல மொத்த பேரும் அப்படியே லாபிய கதற விடுவாங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு பொறுமையா இருந்து ஆல்ரெடி 40 வெற்றி எடுப்பாங்க 40 பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க ஆல்ரெடி 40 இருக்கட்டும் சரி இந்த மேட்ச் அவங்க இப்போ ஓகே ஜெல் 40 பாயிண்ட் அவங்க லீடிங் போயிட்டாங்க ஓகே இப்போ ஒரு மேட்ச்ல ஒரு 25 கில் வித் ஒரு வெற்றின்னு வெச்சுக்கோங்க 35 பாயிண்ட் என்ன பண்ணுவானுங்க வெற்றி என்ன பண்ணுவானுங்க 35 பாயிண்ட் வந்துற போகுது அடுத்த மேட்ச் 35 பாயிண்ட் அதே மாதிரி போடனே 70 பாயிண்ட் டாப் 1 ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்குள்ள எதுக்கு நம்ம இவ்ளோ பேசணும் வைக்கல் ஒரு மேட்ச் இல்லையே 9 மேட்ச் 9 நேத்து வந்து ஒரு 5 மேட்ச் இப்போ ஒரு மேட்ச் 9 மேட்ச் முடிஞ்சிருக்கு எல்லாம் புதுசா வந்த ஒரு அணி ஜெயிச்சேருச்சுடா 10000 டிராப் லைன் போயிட்டாங்க என்ன சொல்றது வெக்கம் சொன்ன எது இல்லாம புது அணி வந்து ஜெயிக்குது என்னத சொல்றது உனக்கு குமார் நீ போனா கூட ஏதாவது டஃப் ஃபைட் கொடுத்துருப்ப போல நான்லாம் போனா அவ்வளவுதான் எவன் என்ன பத்தி பேசணும் எவன் வேணான்னு சொன்னா மொத்த பேரும் தேடி போய் பழி வாங்குவேன் போ குமார் கிளம்பு குமார் கிட்டுன்னு எனக்கு டீம் கூட நான் வந்து என்ன கேக்குறேன் தெரியுமா ஜெல் நான் வந்து போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வாங்க நம்ம கூட ஒரு 4 பேர் போவோம் நீங்க நானும் சேரனு இவாள் வர 4 பேர் கூட போவோம் பறக்க விடு மொத்த பேரையும் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு செத்து 4 கில் கொடுத்துட்டு வரோம் என்ன 4 பாயிண்ட் வச்சுக்க என்ன 4 பாயிண்ட் வச்சுக்க என்ன மொத்தம் 12 பாயிண்ட் எங்களால 12 பாயிண்ட் 5 மேட்ச்ல உங்களுக்காக 60 பாயிண்ட் நான் கொடுத்துருவோம் ஜாலியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க 60 பாயிண்ட் நாங்க நேத்து தமிழ்நாட்டுல உங்கள மாதிரி ஐஜிஎல் பண்ண ஆளு கிடையாது தமிழ்நாட்டுல என்ன மாதிரி க்ளோஸ் என்கவுண்டர் யாருமே கிடையாது யுவா ஒரு பக்கம் சேரன் பத்தி உங்களுக்கு தெரியும் பீக் மண்ண இப்படி சொல்லு இந்தியாவில யுவா மாதிரி நம்பர் 1 பிளேயர் ஆட்டக்காரே கிடையாது சோலோல அத மறந்துட்டியா அது சொல்லு ஏடா சும்மா பதற விட்டு செதற விடுற அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இன்னும் சும்மா படம் நம்ம முதல்ல அந்த மிஷின் இருக்குல்ல 15 டின்னர் அது எப்படியாவது முடி அது எப்படியாவது
ஏன்டா நீ வேற கால் வச்சு அடிப்பாங்க வாடுற கால் வச்சு அடிப்பாங்க கால் வெட்டு வாங்குவாரு கால் வெட்டி ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க குமாரே பறந்தே போய் இங்க பாரு பறந்தே போய் பாயில பறந்தே போல பாயில அடிப்பாங்க குமார் நாலு பேர் இருக்கும் போது நீங்க சொல்வீங்க முடிஞ்சா நீ இவ்வளவு பேச போய் அடிச்சுட்டு உள்ள போய் ட்ரோல் நாக்க வச்சிருவேன் கோஸ்ட் ப்ரோ 1 HP ஆகிருவேன் பின்னாடி வந்து அடிப்பாரு இது ஞாபகம் ஞாபகம் இல்ல பொய் சூப்பர்கள் வந்து அடிச்சது ஞாபகம் இருக்கு எனக்கு அதெல்லாம் போய் திரும்ப நான் அடிச்சு 10,000 ரோல் ஞாபகம் இல்ல அது மறந்துரும் அது ஞாபகம் இருக்கு அது வந்து இந்த ஈவென்ட்ல இந்த பெருசா ஒரு மந்த்ஸ் அனிமி ஈவென்ட் கரெக்டா கையில கொடுத்து நீ வேணா போய் ட்ரோல் அடிடா நீதான் கூடேன்னு உனக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட் போறேன்னு சொல்லுங்க போய் ட்ரோல் அடிச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் இல்ல வேற ஞாபகம் சொல்லி நான் சொல்றேன் அவரு ஞாபகம் இல்லாத சொல்லாத ஓகே அப்புறமேட்டு என் கண்டென்ட் போட்டுவேன் வியூஸ் எடுத்துருக்கான் பிரியா கேமிங் ஏதோ அடிச்சிருக்கான் நான் பிரியா கேமிங் ஒரு தடவை அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் டோலி நான் சிம்பா ஒரு தடவை நானி பண்ண அது ஞாபகம் இருக்கு அந்த குமார் போலீஸ் பில்டிங் இந்த நார்த் சிட்டி போலீஸ் பில்டிங்ல வரும்போது சிம்பாவனை அடிச்சு நானி பண்ணுவான்ல அது கையில குத்தும் அது ஞாபகம் இருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு நான் ஞாபகம் இல்ல கரெக்டா சொல்ல முடியும் உனக்கு ஞாபகம் இருக்கிறது நீ சொல்லு அதாவது என்ன கேக்குறேன்னா நான் அடிச்சு எதுவுமே ஞாபகம் இல்ல ஆனா என்ன அடிச்சு கையில குத்துனது பிரியா கேமிங் அடிச்சது சூப்பர் கேர்ள் அடிச்சது எல்லாம் ஞாபகம் இருக்குது தரணும் அது ட்ரோலு ஐயல் ட்ரோலு சோலோல உட்கார்ந்து இருப்பான் ஒரு கல்லு பின்னாடி நீங்க தான் என்ன வந்து கைட் பண்ணுவீங்க நான் வந்து கூப்பிட வருவேன் இவன் தாண்டா ட்ரோல் அட்ரா முடிஞ்சான்னு சொல்லுவீங்க குச்சி ஒரே அடிதான் அப்படின்னு ஒரு 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 வெறியான ரியாக்ஷன் கொடுப்பீங்க அதெல்லாம் மறந்துருப்பாங்க புது ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் அதெல்லாம் மறந்துருவாங்க நம்ம வந்து நான் களம் இறங்குறது இந்த 1 லாக் வார்ல நீ களம் இறங்கு எப்ப களம் இறங்குங்க இன்னும் 2 நாள் தான் மூணாவது நாள் எனக்கு ஒரு டீம் வந்து நீங்க ஒரு மாசா ஒரு டீம் கொடுங்க அதாவது இந்த சப்பை தொப்பை வேச்சது வித்தது இதெல்லாம் எனக்கு கொடுக்காம டீம் ஒண்ணு கொடுங்க இப்ப நான் வந்து ஒன்ன கொடுக்கறேன் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சப்பை தொப்பை மொபைல் டீம் தோத்து போயிடுச்சு மொபைல் டீம் வெளியே போயிடுச்சு 38 பாயிண்ட் எடுத்த நம்பர் 1 மொபைல் டீம் வெளியே ஆரம்பம் நடந்துச்சு யாரோ தேடி கருவறா ஈஸ்வா ப்ரோ வருவாரு 5 கிலோ கணக்கு டாப் 5 பாயிண்ட் வந்த கணக்கு ஆமா வந்த கணக்கு இப்போ கணக்கு இதுவரையா இப்ப முன்னாடி எவ்வளவு கில் 20 கில் அடிச்சு செத்து போனாலும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த கில் 60 கில் எடுத்தாலும் டாப் 5 வந்தாத கணக்கு தூக்கி எறியப்பட்டது உடைக்கப்பட்டது எலிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது செல்படி அழிக்கப்பட்டது மொபைல் பிட் அழிக்கப்பட்டது வெளியே போயிட்டாங்க இத பயன்படுத்துவாங்களா 2.0 இத பயன்படுத்தி மேல வருமா அத மாஸ்டர் மீட் ஏதாவது வேலை காட்டுவானா சாக்கோ அத க்ளோஸ் என்கவுண்டர் ஏதாவது பண்ணுவானா வாய்ப்பு இருக்கா இல்லனா தத்தி கூவாத கடைசி வரைக்கும் இருப்பானுங்களா என்ன நடக்க போகுது மாஸ்டர் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நீங்க இதே ஒத்துக்கணும் தத்தி தொப்ப குப்பை அந்த மாதிரி ஆவாங்களா சொல்லு அதாவது நீங்க எதையும் ஒத்துக்கணும் இப்ப வந்து மாஸ்டர் மைண்ட்னு சொன்னாவே ஏதோ பண்ணி பயங்கரமா ஏதோ பண்ணிடுவான் கரெக்டா எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருவான் எதனா ஒன்று பண்ணிடுவான் ஆமா பின்னாடி போய் சூத்தில தட்டுவாங்க ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அவனால எதுவுமே பண்ண முடியல இப்பயுமே அதை குத்தின்னு இருந்தானா இல்ல வந்து இவங்கிட்ட கேம் பிளே போயிடுச்சா இல்ல இவன் மாஸ்டர் மைண்ட் வந்து பி மைண்ட் ஆயிட்டானா இது என்னது நீங்களே உங்க வாயில சொல்லிடுங்க நான் சொன்னா வந்து வன்மத்தை கக்கறன்றுவாங்க சோ நீங்களே சொல்லிடுங்க அதே நீங்க சொல்லிடணும் இல்ல 2.0 தர்தம் தாக்கிருச்சா அது சரி அது சரி அது சரி 2.0 தர்தம் தாக்கிருச்சா எது எப்படி தாக்கும் இல்ல குமாரி மேபி மறுபடியும் உடைச்சி இன்னொரு டீம் நான் இன்னைக்கு தானே கடைசி நாள் இன்னைக்கு ஜெயிக்கலாம் நாளைல இருந்து அவங்க வேற டீம் அப்போ வேற டீம் போட்டப்ப திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா
என்ன அப்ப இவன் யார் தோக்கறதுக்காக விளையாடுறதா அர்த்தம்? அதான் அப்பதான் ஏதோ எப்ப ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம், புரியுதா இல்லையா? கிட்டா புட்டான் அவனுக்கு 4 பேர் இருந்தா நாங்க ஒட்டுக்கா போறோம்னு சொன்னாங்க. நான் தான் உடச்சு வேட்டி உருவாக்குறேன். எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம கேட்ட வெற்றி கொடுக்க முடியல. என்ன ரீசன்? என்ன பண்றா இப்ப வந்து ஒரு டீம் வந்து லீட் பண்றாங்க, ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம கேப்டன் மாத்துவாங்க, அடுத்து உள்ள போவாங்க, அவங்க வந்து அவங்களும் அவனாலே முடியுது அடுத்த கேப்டன் மாத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும் நம்ம கிரிக்கெட்லயே நம்ம பாக்குறோம். இவன் வந்து ஜெயிக்க முடியல, ஒரு நாள் ஜெயிக்க முடியல. இப்ப ஐவரி வந்து பண்ணலாம், அதே மாதிரி லீட் இவன் பண்றதுக்கு யார் ராட்ரிக் பண்றதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அவனுக்கும் நல்லாவே லீட் பண்ண தெரியும் டீம். சோ அந்த மாதிரி மாத்தி பண்ணி ஏதாவது ஒரு வெற்றி எடுத்து மாறிவாங்க மாதிரி. இப்ப ஓஜிக்கு வந்து 4th மேன் தேவைன்றனால ஐவரி அங்க போயிருவான். அதே மாதிரி ஈஷா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால ராட்ரிக் வந்து ஈஷா டீம் போயிருவான், புரியுதா? சாகோ வந்து இந்த வெற்றி டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது மொபைல் பிடிஎஸ்ல போட முடியாது. வெற்றி டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால சாகோ தூக்கி மொபைல் டீம்ல போட்டுருவோம். அந்த மாதிரி 4 பேரையும் 4 நல்லா விளையாடுற இப்போதைக்கு பாயிண்ட் இருக்குதுல டீம், அந்த டீமுக்கு கொடுத்து இன்னும் பெட்டரா மாத்துறோம், புரியுதா இல்லையா? பெட்டர் டீமா மாத்துறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இவங்க அப்படியே இருந்து ஒண்ணுக்கு இல்லாத போறதுக்கு இவங்க எல்லாத்தையும் பிரிச்சு ஒவ்வொரு டீம்ல போட்டு பவர் ஆக்கலாம்ல, இன்னொரு டீம் பவர் ஆகும்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப உனக்கு புரியுதா? இப்ப வந்து ஒவ்வொரு டீம் சிம்பா டீம் அளவுக்கு கூட 2.0 கில் அடிக்க முடியுதா பாரு, முடியல. அப்போ இந்த சிம்பா டீம் கூட ஒருத்தர் இப்ப சாண்ட்ரா ஓஜி கிசா மாஸ்டர் லைவ்ல யார் கம்மியா கில் எடுத்துருவானா கிசாவால கில் எடுக்க முடியல, கிசாவை தூக்கிட்டு அந்த இடத்துல சாக்குவை போட்டுரும், இல்ல அந்த இடத்துல வந்து டோனியை போடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அணி கொடுக்கும் போது அங்க ஒரு கேப் இருக்கும் பாத்தியா, அந்த கேப் வந்து ஃபில் பண்ண முடியும். அப்ப அது ஒரு பெட்டர் டீமா உருவாகும், புரியுதா? அந்த மாதிரி இப்ப பிரிச்சு போட்டுரும், 4 பேர் 4 டீம் பிரிச்சு போட்டுருவோம். ஓகே, புரியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, ஒரு ஃபைட் ஒரு நல்ல பிளேயர் டோனி வந்து ஒரு ஏறி போய் அடிச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். போன மேட்ச் வந்து பாயிண்ட் ஒரு வெற்றிக்கு 40 பாயிண்ட் வச்சிட்டா அதை நம்ம இது பண்ணி வெற்றிக்காக ஆடணும்ன்றது ஒரு இதுவே கிடையாது. அப்படியே ஸ்லோவா இருக்கானுங்க, ஸ்டார்டிங் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, லாஸ்ட் அதோட ஸ்லோ ஆயிட்டாங்க, மாறியே இருக்கு. அதான் உண்மை. ஓகே, இன்னும் 6 டீம் வெளியே போயிருக்காங்க. 65 பேர் அலைவு, 19 டீம் இருக்காங்க. 5 டீம் வெளியே போன டீம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டீம்ல ஒரு கில் தான் எடுத்துருக்கு. ஆமா தம்பி, நேத்து வந்து இதுப்பா வெறும் பிளேஸ்மென்ட், நீ கில் அடிக்கணும் தம்பி. பிளேஸ்மென்ட்காக விளையாட்டு இருக்காங்க. அவங்க 10 பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல 10 பாயிண்ட் எடுத்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. 19 டீம்ல வந்துட்டாங்க, இவ்வளவு நாள் வரவேல செத்து போயிருவாங்க. பிடிஎஸ் 2.0 இன்னைக்கு 2.0 வந்திருக்கு. முதல் மேட்ச்ல ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கா பாப்போம். லெட்ஸ் see யார் இப்ப அதிகமான கில் எடுக்குது. ஒரு கபீப் நன்மை மாதிரி இருந்து தஜிகிஸ்தானுக்கு அனுப்பி 3 வருஷம் பாரு ஃபர்கெட் பண்ண வச்சு வெறியா தயார் பண்ணிருக்காரு பாரு. வெறியான டீமா இருக்கு. 15 போன மேட்ச்ல எவ்வளவு நேத்துமே பாயிண்ட் எடுத்தாங்க SXBTS. இன்னைக்குமே பாயிண்ட் எடுத்துறாங்க. SXBTS 19 பாயிண்ட் எடுத்தாங்க. ஆல்ரெடி 15 கில் 15 பாயிண்ட் எடுத்துறாங்க. அநேகமா டாப் 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. SXBTS வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. புரியுதா? யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. யார் வேணா எப்படி வேணா விளையாடுறாங்க. கவுனி சோனோல ஒரே டீம் தான் ப்ரோ. புரியல, சோனோல ஒரே டீம் தான் இருக்கு பாருங்க. என்னது டீம் ஜோன் குள்ளயா? ஜோன்ல ஒரே ஒரு டீம். BTS 2.0 ஒன்னைடுவானே ஸ்டார்டிங். இவனுங்க ஏதோ லாஸ்ட் நேரத்துல பண்ணுவானுங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன ஜோன் மாஸ்டர் மைண்ட் வேலை காட்டுறான் போலயே. எவன் வேலை காட்டான்னு தெரியல. ராட்ரிக் தான் இல்ல ஜோனாக. ராட்ரிக் எடுப்பான் ஜோன் சும்மா கும்தா செம்மையா வளர்ற அவரு. SBTSல இருக்கும்போது ஒரு பக்காவான. ஓகே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு IS அப்பா இந்த பையன் பாருங்க, SSBTS ஓட டாக்ஸிக்னு ஒரு பையன் ஒரு 7 கில்லு. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்த BKWNL வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கில்லு. டோபி வந்து பாத்தீங்கன்னா 2 கில்லு. கிஸ்லின் 3 கில்லோட பயங்கரமா நல்லா விளையாடி இருக்காங்க. ஒரு 16 கில்லு எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கில் எடுத்து 16 கிலோட இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது போன மேட்ச் எடுத்து 35 பாயிண்ட் எடுத்து அந்த 40 பாயிண்ட் எடுத்தாங்க. அதை ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வேற யார் ஹையஸ்ட் கில் வச்சிருக்காங்க அதிகமா? வெட்டு மாமா டீமா? ஒப்பா, ஆமா 14 கில்லு. கையோட்டுல எம்பை வாங்கினா அவ்வளவு அடி போட்டு பிரிச்சு தள்ளுறானே.
போட்டு பிரிச்சு தள்ளுறான். சூப்பரா அடிக்கிறானுங்களே. ஆமா ஸ்கையோபி 5 கில்லு, ரஸ்கார்டு 4 கில்லு, வெட்டு 2 கில்லு. எல்லாருமே ஒதுக்கப்பட்ட பசங்க போல. ஃபுல்லா ஒதுக்கப்பட்ட யூடியூப் மட்டன். பா ஓடி இவனுக்கு ஒரு ஒதுக்கப்பட்டதுல இவங்க வெல போகாதவங்க அவனுங்க திரும்ப வைக்கிறானுங்க இல்ல எல்லா டைமுமே ஐஜிஎல். நீங்க நோட் பண்ணீங்களா? எவன் வேணான்னு சொல்றானு அவனுக்கு தான் ஏதோ ஒன்று பண்றானுங்க. அவனுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று பண்ணி கேட்டு கிழிச்சு கதற விடுறானுங்க. உள்ள வராங்க டீம் 4 உள்ள வராங்க. எல்லாருமே ஜோனுக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன்ட்ட எங்க தந்துரு 2 பிஆர் டீம் மாசா. ஐயோ சாய் டீம் மகாலமணம். ஈஷா டீம்ல சாய் டீம் மகாலமணம் அடிச்சிட்டா. அவ்வளவுதான் கேப்சன் கொளுத்துறாங்க. கேப்சன் முடிய பாருங்க. கேப்சன் போட்டு கொளுத்துறானுங்க. வண்டி புகையுது. குப்பு புல்லட் இறங்குறான். டீம் 7 நடுவுல வந்து மாட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈஷா டீம் வந்து ஒரு நல்ல ஜோனா இதுன்னு கேட்டீங்கன்னா தெரியல. வீட்டஸ் 2.0 மாஸ் காட்டுது. அவ்வளவுதான் டோனி நாக்கு முடிச்சிட்டாங்க. டோனி சை மகாலமணம் அடிச்சிட்டான். ஒரு நேடு போற கரெக்டாச்சா. ஓய்யோ 1 HP. ஓ மை காட் 2 நாக்கு. ராட்ரிக் எங்கன்னு தெரியல. எங்க சுடுறான்? அதான் தெரியல. மேல போயிட்டான். மேல போயிட்டான். லாஸ்ட் ஒருத்தன் டீம் கோல்ல லாஸ்ட் ஒருத்தன். பா என்ன ரிஃப்ளெக்ஸ். ஃபாதர் ரீசனா மரண முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. டாப் 7 குள்ள பண்ணிட்டாங்க. 11 பாயிண்ட் வச்சிருக்காங்க. 11 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க. ஆனா எஸ்எக்ஸ் வீடர்ஸ் கார்ஸ்ல போடுது. கார்ஸ்ல போடுறாங்க. 20 கில் ஆல்மோஸ்ட் 20 கில் பக்கத்துல இருக்காங்க. 18 பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க. டாப் 7 குள்ள இருக்காங்க. எஸ்எக்ஸ் வீடர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நம்பர் 1 ஸ்லாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வெறியா காப்பாத்துறாங்க அவங்க டீம். 4 பேர் உயிரோட இருக்காங்க. 2 கார் வச்சிருக்காங்க. ஸ்டார்ஸ் பே வேற போடுறாங்க. ஓ நோ 18 பிளஸ் 10 28 38. ஓ நோ என்ன கை சொல்ல போகுது. ஆல்ரெடி மொபைல் பிடிஎஸ் வெளியே போயிடுச்சு. அவங்களால பாயிண்ட் எடுக்க முடியாது. வெளியேற்றப்பட்ட மொபைல் பிடிஎஸ் கேஸ். சேவியர் ப்ரோ இன்னைக்கு திரும்ப நான் கொடுக்காம அண்ணா இன்னும் நிறைய கில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் ஆனா நான் ஓகே மேல வர டீம் 25 வந்து மேல வர எஸ்எக்ஸ்பிடி புஷ் பண்றாங்க. நான் கொஞ்சம் அடுத்த நிமிஷம் புஷ் பண்றானுங்க. தூக்க விடாம அவ்வளவுதான். அங்க பாருங்க ஜோன் பிளாக் பண்றாங்க. எஸ்எக்ஸ்பிடி ஜோன் பிளாக் பண்றாங்க. எஸ்எக்ஸ்பிடி இந்த கவர் எடுத்ததா எஸ்எக்ஸ்பிடி டீம் 25 ஆகாரமான மனிதர். இந்த 2 பேர் இருக்காங்க. 2 பேர் டபுள் டோபி மட்டும் தான் இருக்கா. இன்னும் ஒரே டீம் வெளியே போணும். வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே. பாயிண்ட் வரும். வந்துரும். தவறு இழக்கிறாங்க. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழுத்துருச்சு. 18 பாயிண்ட் வீன் பண்ண போறாங்களா? 18 பாயிண்ட் வீன் பண்ண. ஐயோ பெரிய நேரா. ஐயோ ஓ மை காட் சரியான கரெக்ட். மறுபடியும் போறான். மறுபடியும் கரெக்ட் ஆவுதா? மறுபடியும் போறான். கரெக்ட் ஆச்சா? கரெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டு கோல் நேடு. மூணு ஒரே ஒருத்தர் டீம் 25 4 போட்டாங்க. 2% எஸ்எக்ஸ்பிடி ஸ்ட்ரைக் டீம் 25 4 போட்டாங்க. ஒரே ஒருத்தர் வந்துட்டாங்க. டாப் 5 27 பாயிண்ட் நம்பர் 1 ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. நம்பர் 1 ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. 27 பாயிண்ட் எடுத்துறாங்க. Are you serious? 4 பேரை கருவர்த்தாங்க. ஸ்பாட் கேம் பை எஸ்எக்ஸ்பிடிஎஸ். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் எமர்ஜிங் ஆகுது. ஜேவியர் வேலைய பாக்குறாரு. இந்த சாக்கோ இந்த ராட்ரிக்கு 12+6 18 செக்யூர் பண்ணிட்டாங்க. ஐயா அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க ஐஜெல் ஸ்கையோபி இவங்க ரஸ்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா 17 கிலோட இருக்கானுங்க. இவனுக்கு அதே மாதிரி டாப் 5 வந்துட்டானுங்க. இல்ல ஈஷா கேமிங் தான் டாப் ஸ்பாட் எடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஈஷா கேமிங் இருக்க
பாத்தீங்கன்னா பீட்டஸ் 3.0 இருக்கு. பீட்டஸ் 3.0 பீட்டஸ் 3.0 சாக்கா நாக்கு கடப்புற யார் பேசும் அவ்வளவு மறுபடியும் சரியான டீம் ஜோன் போன தப்பு பண்றானா ஈஸ்வா கேமிங் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றானா. ஈஸ்வா கேமிட்ட ஒரே ஒரு மினிட் தான் இருக்கு. ஈஸ்வா கேமிட்ட ஒரே ஒரு மினிட் தான் இருக்கு. சார்ஜ் உள்ள போறான். சார்ஜ் பாயிண்ட் செக்யூர் பண்ணி கொடுக்குறான். ராட்ரிக் இன்னும் உள்ள வரணும். ராட்ரிக் ஹீல் பேட்டில் பண்றான். ராட்ரிக் கிட்ட 4 நாள் தான் இருக்கு. ராட்ரிக் கிட்ட 4 நாள் தான் இருக்கு. தப்பி போறான். வாய்ப்பு இருக்கு. ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு. ராட்ரிக் பாரு 4 வெட்ஸ் இருக்கு. ராட்ரிக் ஹீல் பேட்டில் பண்றான். ராட்ரிக் கொண்டு வரான். கேம் ராட்ரிக் 21 டாப் 2 கொண்டு வரான். ராட்ரிக் டாப் 2 கொண்டு வரான். 2.0 டாப் 2 வருமா பாப்போம். ஈஸ்வா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா? ஈஸ்வா ஜெயிப்பானா? 10+10 20+ வாய்ப்பு இருக்கா? ராட்ரிக்க பாத்துட்டு ஐயோ நாக்கு உள்ள ஒருத்தன்